இறை இயேசுவில் அன்புக்குரிய பொன்னேரி கத்தோலிக்க இறை சமூகமே, அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம். கடந்த ஆண்டு நாம் அன்பியமாக ஜெபித்ததைப் போன்று ஒவ்வொரு அன்பியத்திற்கும் அன்னையின் திருவுருவம் தயாராக உள்ளது. இல்லந்தோறும் அன்னை மரியாள் என்ற மனநிலையுடன் இந்த ஆண்டும் இல்லம் இல்லமாக ஜெபமாலை அன்னை பவனி வர இருக்கிறார்கள். தகுந்த தயாரிப்போடு அன்னையை நம் இல்லத்திற்கு எடுத்துச் செல்வோம். அன்னையை வரவேற்போம். அன்னைக்கு மரியாதை செலுத்துவோம். செபமாலை செபிப்போம். செபமாலை வரலாறு. ஆதிகால திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே திருத்தூதர்களும் இதர விசுவாசிகளும் கர்த்தர் கற்பித்த செபத்தையும் அருள்நிறைந்த மரியே என்ற வானதூதரின் வாழ்த்துச் செபத்தையும் உருக்கமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் இன்று செபிக்கும் கன்னிமரியின் செபமாலையை புனித டொமினிக் வழியாக அன்னை மரியாள் திருச்சபைக்கு வழங்கினார்கள். அக்காலத்தில் ஆல் விஜென்சியன்ஸ் என்ற முரண்பாட்டுக் கொள்கையினர் மனம் மாறி திருச்சபைக்கு திரும்பி வரவேண்டும் என்று புனித டொமினிக் செபித்து வந்தார். பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு காட்டுக்குள் சென்று பாவிகள் மனம் திரும்ப வேண்டி செபித்தார். 3ஆம் நாள் செபத்தின் தவத்தின் விளைவால் உணர்வற்ற நிலையில் இருந்தார். அப்பொழுது அன்னை மரியாள் புனித டொமினிக்கு காட்சி தந்து எதிரிகளை, முரண்பாட்டுக் கொள்கையினர்களை, பாவிகளை முறியடிக்கும் ஒரே கருவி செபமாலை என்று கற்றுக் கொடுத்தார்கள். அந்த நாளிலிருந்து தனது வாழ்நாள் முழுவதும் புனித டொமினிக் செபமாலையின் புகழையையும் பெருமையையும் தனது மறையுரைகளின் வழியாக போதித்து அறிக்கையிட்டு வந்தார். படிப்பறியாத பாமர மக்கள் தாவீது எழுதிய 150 திருப்பாக்களையும் செபிக்க முடியாத வேளையில் கன்னிமரியாள் கொடுத்த செபமாலை பேருதவியாக இருந்தது. செபமாலையில் நாம் செபிக்கும் 150 அருள் நிறைந்த மரியே செபம் 150 திருப்பாக்களை ஒத்ததாக அமைந்திருப்பதை நாம் கருத்தில் கொள்வது நல்லது. செபமாலையின் மகிமையை பற்றி அன்னை மரியாள் பலருக்கு தோன்றி விளக்கியுள்ளார்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அருள் நிறைந்த மரியே என்ற செபத்ததை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ரோசா பூவை அன்பளிப்பாக அளிக்கின்றீர்கள் என்கிறார்கள். செபமாலையை முழுமையாக எல்லா மறையுண்மைகளையும் தியானித்துச் செபிக்கும் பொமுது எனக்கும் இயேசுவுக்கும் ரோசாக்களை கோர்த்த கிரீடமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றும் கூறியுள்ளார்கள். ரோசாமலர் பூக்களின் அரசி. ஆகவே செபமாலை என்பது முக்கியமான பக்தி முயற்சிகளின் ரோசாமலர் என்பது தெளிவாக புலனாகும். செபிப்போம் வாரீர். செபமாலை மணிகள் நம்மை இறைவனோடு இணைக்கும் சங்கிலி. இது ஒரு இனிமையான சங்கிலி. இறைவன் நமது தந்தையாக இருப்பதால் இந்த இணைப்பு இனிமையான ஒன்று ஆகும். செபமாலை மணிகளின் தொடக்கமும் முடிவும் சிலுவை சின்னமாக இருப்பதை நாம் உணர வேண்டும். விசுவாசிகளின் வாழ்வு கிறிஸ்துவை மையப்படுத்துகின்றது. ஜெபமாலை குறித்து புனிதர்கள் கருத்து. 1. திருப்பலிக்கு பின் அடுத்து அதிக மாபெரும் தெய்வீகம் கொண்டது ஜெபமாலை. புனித சார்லஸ் பொரோமோயி. 2. ஜெபமாலை சொல்லும் ஒரு படையை எனக்கு தாருங்கள், இந்த உலகை வென்று காட்டுறேன் என்றாரே திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர். 3. மரியாயின் கோலத்தில் இயேசுவை உற்று பார்க்க செபமாலை உதவுகிறது. இதுவே சிறந்த காட்சி கோணம். ஜெபமாலையின் வழியாக கிறிஸ்துவின் பொறுமை, அமைதி, மகிழ்ச்சியை நாம் பெறுகிறோம் என்கின்றார் 6ஆம் சின்னப்பர். 4. அற்புதமான செபம். எளிமையிலும் ஆழத்திலும் அற்புதமான செபம். ஆவே மரியா பின்னணியில் நம் ஆன்மாவின் கண்களில் முன்னே இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றில் சிறப்பு நிகழ்வுகள் கடந்து செல்கின்றன என்கின்றார் மக்களின் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர். 5. தீராத பொறுமையாலும் மாறாத அன்பினாலும் 70,000 கால்வின் மார்க்கத்தினரை மனந்திருப்பிய புனித பிரான்சிஸ் சலேசியார். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஜெபமாலையின் மறையுண்மைகளை தியானித்தால் புனிதராவோம் என்றார். 6. ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்கிறவன் ஒருபோதும் வேத விரோதியாக மாட்டான். அவனிடம் பசாசின் முயற்சிகள் பலனற்று போகும். இதை மகிழ்ச்சியோடு என் குருதியினால் கையொப்பமிட்டு அறிக்கையிட நான் தயார் என்றார் புனித லூயி டெ மான்ஃபோர்டு. 6. ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்கிறவன் ஒருபோதும் வேத விரோதியாக மாட்டான். அவனிடம் பசாசின் முயற்சிகள் பலனற்று போகும். இதை மகிழ்ச்சியோடு என் குருதியினால் கையொப்பமிட்டு அறிக்கையிட நான் தயார் என்றார் புனித லூயி டெ மான்ஃபோர்டு. தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபமாலை.
ஜெபிப்போம். கானாவோர் திருமண வீட்டில் ரசம் குறைந்த பொது பரிந்து பேசிய அன்னை மரியே, எங்களுக்காக உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுவீராக. ஆமென்.